வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து பஞ்சாக்ஷரம் மூவி பட ரிவ்யூ தான். இது வந்து டைரக்ட் பண்ணது வந்து பாலாஜி வைரமுத்து. இது வந்து த்ரில்லர் ஜென்ர வந்து கேட்டகரி. இது வந்து டியூரேஷன் வந்து 115 நிமிஷம். இது வந்து ரிலீஸ் ஆச்சு வந்து December 27, 2019. இது வந்து காஸ்டிங்கை பார்த்தோம்னா சந்தோஷ் பிரதாப் வந்து திஷன் நடிச்சிருப்பார். கோகுல் ஆனந்த் வந்து ஐதன் நடிச்சிருப்பார். அஸ்வின் ஜெரோம் வந்து தர்ணாவை நடிச்சிருப்பார். மதுஷாலினி வந்து சமீராவை நடிச்சிருப்பாங்க. சனா அல்தாஃப் வந்து ஜீவிகாவை நடிச்சிருப்பாங்க. இது இந்த ஸ்டோரி லைனை பார்த்தோம்னா ஒரு அனிமேட்டட் ஸ்டோரி மாதிரி ஸ்டார்டில் சொல்ல வலிக்குவாங்க. ஸ்டார்டிங்கில் அது வந்து 11ஆம் நூற்றாண்டில் சோழர் இருந்த ஆட்சியில் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதில் வந்து மகாமுனிவர் எதிர்காலத்தை கணிக்கிற மாதிரி ஒரு புக், அதாவது பஞ்சராக்ஷரம் என்ற பேரில் இருக்கிற புக்கை வந்து எழுதி வச்சுருப்பார். அந்த புக்கை வந்து நிறைய மன்னர்கள் நிறைய பேர் வந்து அது ஃப்யூச்சருக்கு வரும் பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த காலத்துக்கு கதை வரும். ஸோ இதில் வந்து திஷ்யந்த், ஈதன், தர்ணா, சமீரா, ஜீவிகா அவங்க எல்லாம் வந்து டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வர ஆக்கள். ஸோ அவங்க வந்து ஒரு சேரிட்டி மியூசிக்கல் ஈவெண்ட்டில் எதிர்பார்த்தமாக மீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒருத்தர் பிடிச்ச போகிறபடியாக எல்லோரும் குயிக்காக நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சடனாக பிளான் பண்ணி ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க. என்ற திஷன் வந்து ட்ராவலிங்லேயும் ரோட் ட்ரிப்ஸ்லேயும் எக்ஸ்பர்ட் ஆனார். ஸோ அப்படி அவங்க ட்ரிப்ஸ் போய் கொண்டிருக்க ஒரு நாள் நைட் வந்து அவங்க எல்லாருக்கும் செம்ம போரிங்காக இருக்குது. ஸோ அப்போ அவங்க ஒரு சடனாக ஒரு கேமை பிளான் பண்ணுறாங்க. அதில் வந்து சமீராட ஐடியா தான். ஸோ அப்போ தான் அங்கே தான் ஒரு ரேண்டமாக புக் எடுப்பாங்க. அதுதான் அந்த பஞ்சராக்ஷரம் இந்த பழைய புக். அதில் வந்து ரேண்டமாக ஒரு பேஜ் ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணி ஒரு சில வேர்ட்ஸை ரீட் பண்ணணும். அதான் வந்து கேம். ஸோ அப்படி இவங்க ஒரு வேர்ட்ஸை ரீட் பண்ணி கொண்டு போயிருக்க அதில் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கிறது அவங்களுக்கு விளங்குது. ஸோ அவங்களுக்கு அது பிடிக்க இல்லை. ஸோ அவங்க அந்த புக்கை வந்து வெளியே எறிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளமை மாதிரி ட்ரிப்ஸ் போய் வந்து முடிச்சுட்டு வந்து அவங்களோட லைஃபுக்கு திருப்பி போயிடுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து வந்து எல்லாருக்குமே வந்து அதில் வாய்ச்ச மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் நடக்க வலிக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அப்புறம் மீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, எகெயின் அந்த புக்கை பார்க்குறாங்களா, தேடுறாங்களா, அதுக்கப்புறம் எப்படி ட்விஸ்டோட முடியுதுன்றதான் இந்த படத்தை மிச்ச ஆன்லைன் கதை. ஸோ இந்த படத்தில் வந்து மெயினாக ஒரு தியரி சொல்லணும். நாங்கள் வந்து என்ன விஷயம், அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ எங்களோட மைண்டில் எதுக்கு மெயினாக ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அதுதான் எங்களோட லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜோதிடரோ எதிர்காலத்தை கணிக்கிறவரை வந்து ஒரு 10 பாசிட்டிவ் விஷயத்த சொல்லி ஒரு நெகட்டிவ் விஷயத்த சொன்னாலும் அந்த ஒரு நெகட்டிவ் விஷயந்தான் எங்களோட மைண்டை சுற்றி வரும். ஸோ அதுதான் இந்த படத்துலேருந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம்தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல த்ரில்லர் படம். ஸோ கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த படம் ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட வந்து இந்த சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் உங்களை சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.